இந்த என்ரோல்மெண்ட்ல கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்களாகிவிட்ட அருமையான வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நேரமா காலையில இருந்து போர் அடிக்குது இல்லையா உங்களுக்கு? இங்க போங்க, அங்க போங்க, லைன்ல நில்லுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, எப்படா விட்டா போலான்னு இருக்கீங்கல்ல. திஸ் இஸ் தி கோல்டன் ஹவர்ஸ். நீங்க யூ ஷுட் லிசன். பிகாஸ் இங்க வந்திருக்கிறது யாருனாக்கா, மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள். வேல்முருகன் அவர்களை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் அப்பழுக்கற்ற ஒரு நீதியரசர். இந்த தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்க்கின்ற ஒரு நீதியரசர் யார் என்று சொன்னால், மாண்புமிகு ஐயா நீதியரசர் வேல்முருகன் அவர்கள். அவர்கள் உங்களுக்கு இந்த என்ரோல்மெண்ட் டேவில் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார் என்று சொன்னால், அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதற்காக அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நான் அவங்க பேசணும், அதனால மாண்புமிகு நீதியரசர் அவங்க பேசணும். ஒன்றும் இல்லை, ஒரு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருமே இந்த என்ரோல்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 24 years. Now the persons now allowed to enroll today are all below 24 years. எதுனாக்கா, இப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை என்ரோல்மெண்ட் டே. பிகாஸ் when I was enrolled, I was 22 years old. இந்த 22 வயசுலையோ 24 வயசுலையோ நீங்கள் உள்ள ப்ரொஃபஷனில் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு நான் ஒரே ஒரு சேலஞ்ச் சொல்கிறேன். உங்கள் கூடவே நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வருவார். 70 வயசில் ஒருத்தர் என்ரோல் பண்ண போகிறார். நிஜமா 81 வயசு ஒருத்தருக்கு நாங்கள் பர்மிட் பண்ணியிருக்கிறோம். அவரோட நீங்கள் காம்படிட் பண்ண போகிறீங்க. அவரும் ஒரே நாள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு, நீங்களும் ஒரே நாள் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவர் சீனியராக கோர்ட்டுக்கு தெரிவார். உங்களை பார்த்தா சின்ன உருவமாக தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே விவரம் தெரியாதுன்னு நினச்சிக்குவாங்க. அவரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சவராக நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையிலே காலேஜில் நீங்கள் தான் நல்லா படிச்சிருப்பீங்க. இது ஒரு பக்கம் மனசில் வச்சிங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, சிம்பிள் அட்வைஸ் தான். 6 years நீங்கள் கண்டிப்பாக யார்கிட்டயாவது ஜூனியராக இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம், செகண்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யார் 3rd 4th ஜென்ரேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் 6 years நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு இடத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணீங்க. இங்கேருந்து போகும்போது நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, கடைசி வரைக்கும் எங்கே இருக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணீங்க. ஹைகோர்ட்டா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா, செஷன்ஸ் கோர்ட்டா, மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருப்பீங்க இல்லையா, அங்கே ஏதோ ஒரு சின்ன மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ கோர்ட்டோ இருக்கும். அப்படி அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் கம் டு ஹைகோர்ட், தென் யூ learn something in district court, then you go to magistrate court. அந்த மாதிரி. அப்போ இல்லை நீங்கள் ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணுங்க, எல்லாம் கொஞ்சம் நாள் பண்ணுங்க, அப்புறம் இங்கே வந்துருங்க. ஆனால் எல்லா ஒரு சீனியர்ட்டையும் 6 வருஷம் நீங்கள் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு முழு அட்வொகேட்டாக இருப்பீங்க. இந்த 6 வருஷத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் உங்கள் வீட்டில். இப்போ 24 years 6 வருஷம் இருந்தீங்கன்னா 30 வருஷம் ஆகிடும். 30 வயசில் என்னடா சம்பாதிக்கலையே, ஒரு பாதி வயசு வந்துருச்சே, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பாதி வயசு, 60 வயசு ரிட்டையர்மெண்ட்னா பாதி வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் பையன் சம்பாதிக்கவேன்னு வீட்டில் சொல்லுவாங்க. கல்யாணம் பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் உங்களுக்கு டைவர்ட் ஆகிடுவீங்க. ஐயோ என்னடா சம்பாதனை வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 15,000க்கு வேலைக்கு போகலாம், 20,000க்கு வேலைக்கு போகலாம்னு நினச்சி தயவுசெய்து போயிடாதீங்க. எல்லாரும் இந்த ப்ரொஃபஷனில் இருங்க. ஐயா அருமையாக சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கணும், இருந்து நல்லா படிக்கணும், ஜேர்னல்ஸ் நல்லா படிக்கணும், அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும், சீனியரை வாட்ச் பண்ணணும், கோர்ட் கிராஃப்டை கற்றுக்கணும். ஒரு சீனியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவரை ஃபாலோ பண்ணணும். உங்கள் கையில் ஒரு கட்டை கொடுத்து கோர்ட்டுக்கு போக சொன்னால் கட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பிரித்து படிக்கணும். எதிர்த்தரப்பில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன கேஸ் போட்டிருக்கோம், அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்ற ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்து நாம ஆர்கியூ பண்ணால் என்ன பண்ணுவோன்றதை யோசிக்கணும். ஆனால் கோர்ட்டில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, அதை அப்சர்வ் பண்ணணும், என்ன லாவை அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், என்ன அத்தாரிட்டிஸ் அப்ளை பண்ணாங்கன்னு பார்க்கணும். இதுதான் நீங்கள் வளர்கிற வயசில் நீங்கள் பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் ஒரு ஏழையாக இருந்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கோடீஸ்வரராக போகிறீங்க. நீங்கள் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மகிழ்ச்சி ஆக போகிறாங்க. ஏன்னா உங்களால் அவ்வளோ சம்பாதிக்க முடியும். யூ ஹாவ் டு கெயின் நாலேஜ் இன் சம், ஏதாவது ஒரு வழியில், இன் எனி அதர் மோட் யூ ஹாவ் டு கெயின் நாலேஜ். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தெரியாதவங்க தயவுசெய்து இங்கிலீஷ் படிச்சுங்க. இப்போ நிறைய ஏஐயில் நிறைய உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, இந்த எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறது, என்ன தப்பாக பேசினா எப்படி கரெக்ட் பண்ணுறதுலாம், அதுவாவது நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இன் ஹை கோர்ட். while you address in court, you must be very proper. Even in dress code also, you should maintain dress code. And the way in which you address, you follow your seniors, and then you start your practice. This is my advice. Please take it. மற்றபடி வழக்கறிஞராக எப்படி நடந்துக்கணும், வழக்கறிஞர் தொழில் எப்படி முன்னுக்கு வரணும், அவங்க ஐயா எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க, என்னென்னலாம் சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை மேட்ச் பண்ணி நீங்கள் அதே மாதிரி கியூர் பண்ணிக்கலான்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்குவீங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பொழுதும் சிறந்த வழக்கறிஞர்களாக இருக்கணும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். இப்போ வந்திருக்கவங்களாம்
இப்போ ராகவாச்சாரி சீனியர் இருக்காங்கனாக்கா அவர் ஒரு ரோல் மாடல் டு திஸ் கேம்பஸ். அது மாதிரி ரோல் மாடல் எதுக்கு சொன்னோம்னா அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் உங்களுக்கு ரோல் மாடல் நாங்கள் யாரும் பார்த்தீங்கனாலும் பார்த்து பாருங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியும் உங்களுக்கு. ஃபாலோ பண்ணி நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னு வேண்டிக் கொண்டு விரும்பி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.